பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நமது உள்ளம் சீர் பெற வேண்டுமா? நமது உள்ளம் சரியாக வேண்டுமா? நமது உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? அதற்கு 5 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். 5 விஷயங்களை கடைபிடித்து வாழ்வது அவசியமாகும் என்று உலமா பெருமக்கள் நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. 1. கிராத்துல் குரானி பி ததப்புர். குரானை பொருள் அறிந்து சிந்தனையுடன் ஓத வேண்டும். குரானை பொருள் அறிந்து சிந்தனையுடன் ஓதுவதினால் நமது உள்ளத்திற்கு தெளிவு கிடைக்கும். நமது உள்ளம் ஆரோக்கியமாக இயங்கும். நமது உள்ளம் எல்லா விதத்திலும் சரியாக இயங்கும். கெட்டுவிடாமல் பாதுகாக்கப்படும். குரான் ஓதுபவருக்கு கண்டிப்பாக இதய நோய், ஹார்ட் வியாதிகள் கண்டிப்பாக வருவது குறைந்துவிடும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் புரிவானாக. 2. ஹலா உல் பத்தன். வயிறு முட்ட சாப்பிடாமல் வயிறை 3ஆக பிரித்து வயிற்றில் ஒரு பகுதியை உணவிற்கும், இன்னொரு பகுதியை தண்ணீரிற்கும், ஒரு பகுதியை காலியாக விடவும் ஒதுக்க வேண்டும். அதாவது பசிதீரும் அளவு போதும் என்ற எண்ணம் வரும்போதே உணவு உண்பதை முடித்து வயிற்றை நிரப்பாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வயிற்றை நிரப்பாமல் பாதுகாத்து கொள்வோமேயானால், வயிறு முட்ட நாம் சாப்பிடாமல் இருப்போமேயானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தை பாதுகாப்பான். வயிறு நிரம்ப, வயிறு முட்ட, மூச்சு அடைக்க நாம் சாப்பிடுவதினால் இந்த உள்ளம் கெட்டு போய் விடுகிறது. உள்ளத்தில் கெட்ட கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது. உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் உருவாகிறது. எனவே நமக்கு ஹதீஸினுடைய அடிப்படையில் அழகான ஒரு வழிமுறையை நமக்கு உலமாக்கள் சொல்லி காட்டுகிறாங்க. உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? வயிறு முட்ட சாப்பிடாமல் குறைத்து சாப்பிடுங்க என்பதாக சொல்லுவாங்க. 3. கியாமுல் லைல். உள்ளம் சீர் பெற வேண்டுமா? 5 நேர ஃபர்லுகளை தவறாமல் தொழுவதுடன் இரவில் தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுவதினால் இந்த உள்ளத்திற்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இந்த உள்ளம் சீர் பெறுகிறது. 4. அத்வாஉ வ தலர்ரு ஃபி ஷஹர். ஷஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜத்தை நிறைவு செய்ததற்கு பிறகு, தஹஜ்ஜுத் தொழுததற்கு பிறகு அல்லாஹுவை அஞ்சி பணிந்து அவனிடம் கெஞ்சி அழுது துவா செய்ய வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனிடம் பணிந்து அவனிடம் கெஞ்சி அழுது துவா செய்யும்போது இந்த உள்ளம் இலகுவாகிறது. இந்த உள்ளத்தினுடைய கடினம் நீங்குகிறது. இந்த உள்ளம் ஆரோக்கியமாக இயங்குகிறது. இந்த உள்ளம் ஆரோக்கியம் பெறுகிறது. இந்த உள்ளம் சீர் பெறுகிறது. கெட்ட எண்ணங்கள் இந்த உள்ளத்திலிருந்து நீங்கி நல்லெண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. எனவே நாம் ஸஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்சி துவா செய்ய வேண்டும். எப்படி அழுக வேண்டும்? நமது தவறுகளை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் சொல்லி சொல்லி, யா அல்லாஹ், என் உடல் உறுப்புகளினால் இன்னென்ன பாவங்கள் செய்து விட்டேன். ரப்பே, என்னுடைய உள்ளத்தினால் இன்னென்ன தவறானதை நினைத்து விட்டேன். உன்னை இன்று என்னை மன்னிப்பவன் யார் இருக்கிறார்? எனவே நீதான் என்னுடைய இறைவன் அல்லாஹ். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு. என் உள்ளத்தில் தோன்றிய தீய எண்ணங்களின் பாவங்களையும், அந்த எண்ணங்களின் விளைவால் என் உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட செயல்பாடுகளின் பாவங்களையும் அல்லாஹுவே மன்னித்து எனக்கு அருள்புரி என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுதி துவா செய்ய வேண்டும். இதன் மூலமாக நமது உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது. 5. அல் முஜாலசுத்து மா ஸாலிஹீன். நல்லோர்களுடன் அமர வேண்டும். நல்லோர்களுடன் பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும். நல்லோர்களுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். நல்லோர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். கெட்டவர்களுடன் நாம் பழகக்கூடாது. கெட்டவர்களுடன் நாம் சேரக்கூடாது. கெட்டவர்களோடு சேருவதினால் நமது உள்ளமும் கெட்டுவிடுகிறது. நல்லோர்களுடன் சேருவதினால் நமது உள்ளமும் நலம் பெறுகிறது. நமது உள்ளம் சீர் பெறுகிறது என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை சீராகவும் சிறப்பாகவும் கெட்டுவிடாமல் பாதுகாத்து வைப்பதற்குரிய வழிகளை அல்லாஹ் நமக்கு காண்பித்து
உள்ளத்தாலும் உடலாலும் இறைவனை நினைத்து வாழக்கூடிய வாய்ப்பினை இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நஷீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.